வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்களும் பல மாதங்களாக ஆவலோடு காத்துக் கொண்டிருந்த அந்த மாபெரும் அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாகிவிட்டது. ஆம், IPL 2026 தொடருக்கான முதல் கட்ட போட்டி அட்டவணையை BCCI தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. வருகின்ற மாநில சட்டமன்ற தேர்தல்களை கருத்தில் கொண்டு முதல் 20 நாட்களுக்கான அட்டவணை மட்டுமே தற்போது வெளியாகியுள்ளது. இந்த தொடரானது மார்ச் 28ஆம் தேதி பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் மிக பிரமாண்டமாக தொடங்கவுள்ளது. முதல் போட்டியிலேயே நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் பல பரீட்சை நடத்தவுள்ளன. மார்ச் 29ஆம் தேதி மும்பை இந்தியன்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதுகின்றன. ஆனால் ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமும் குறிப்பாக தமிழ்நாட்டு ரசிகர்களும் வெறித்தனமாக காத்துக் கொண்டிருக்கும் போட்டி மார்ச் 30ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ளது. அஸ்ஸாம் மாநிலம் குவாஹாட்டி மைதானத்தில் நடைபெறவுள்ள இந்த மூன்றாவது லீக் போட்டியில் நமது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் நேருக்கு நேர் மோதவுள்ளன. இந்த போட்டி வெறும் 2 அணிகளுக்கு இடையிலான மோதல் மட்டுமல்ல, IPL வரலாற்றிலேயே யாரும் எதிர்பாராத ஒரு மாபெரும் வர்த்தகத்தின், அதாவது மிகப்பெரிய டிரேடிங்கின் விளைவை நாம் களத்தில் பார்க்கப் போகும் முதல் நாளாக இது அமையப் போகிறது. பல வருடங்களாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் அடையாளமாக, அந்த அணியின் முகமாக இருந்த சஞ்சு சாம்சன் இப்போது முதல் முறையாக தோனியின் கோட்டையான CSK அணிக்குள் நுழைந்து மஞ்சள் நிற ஜெர்சியில் களமிறங்கப் போகிறார். மறுபுறம் CSK அணியின் செல்லப்பிள்ளையாக, தல தோனியின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக வலம் வந்த நமது ரவீந்திர ஜடேஜா இப்போது CSK அணிக்கு எதிராகவே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் நீல மற்றும் பிங்க் நிற ஜெர்சியில் விளையாடப் போகிறார். நினைத்துப் பார்க்கவே நெல்லிக்காய் மூட்டையே அவிழ்த்துவிட்டது போல ஒரு பரபரப்பு தொற்றிக் கொள்கிறது அல்லவா? கடந்த IPL 2025 தொடர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஒரு மாபெரும் பின்னடைவாக அமைந்தது. IPL வரலாற்றிலேயே முதல் முறையாக புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தை பிடித்து CSK வெளியேறியது ரசிகர்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது. அந்த சரிவிலிருந்து அணியை மீட்டு மீண்டும் ஒரு சாம்பியன் அணியாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் CSK நிர்வாகம் இந்த மிகப்பெரிய முடிவை எடுத்தது. சஞ்சு சாம்சன் போன்ற ஒரு அதிரடி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அணிக்கு தேவை என்பதற்காக அணியின் மிக முக்கிய ஆல்ரவுண்டர்களான ரவீந்திர ஜடேஜா மற்றும் சாம் கரன் ஆகிய இருவரையும் ராஜஸ்தான் அணிக்கு விட்டுக் கொடுத்து சஞ்சு சாம்சனை CSK வாங்கியுள்ளது. அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் நடந்த ஏலத்தில் கூட CSK நிர்வாகம் பல அதிரடி முடிவுகளை எடுத்தது. குறிப்பாக கார்த்திக் சர்மா மற்றும் பிரசாந்த் வீர் என்ற 2 அன்கேப்ட் வீரர்களை தலா 14.5 கோடி ரூபாய் என்ற இமாலய தொகைக்கு ஏலத்தில் எடுத்து ஒட்டுமொத்த IPL உலகையும் அதிர வைத்தனர். இப்படி பல மாற்றங்களை சந்தித்த பிறகு புதிய உத்வேகத்துடன் கேப்டன் ருதுராஜ் கேக்வாட் மற்றும் மகேந்திர சிங் தோனியின் வழிகாட்டுதலில் சென்னை அணி தனது முதல் போட்டியை குவாஹாட்டி மைதானத்தில் எதிர்கொள்ளப் போகிறது. ராஜஸ்தான் அணியின் சொந்த மைதானமான குவாஹாட்டியின் ஆடுகளம் பேட்டிங்கிற்கு மிகவும் சாதகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கே சஞ்சு சாம்சன் CSK அணிக்காக பேட்டிங் செய்ய, அவருக்கு எதிராக ரவீந்திர ஜடேஜா தனது சுழற்பந்து வீச்சை வீசினால் அந்த மைதானமே அதிரும் அளவுக்கு ரசிகர்களின் ஆரவாரம் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தோனியின் ஆலோசனைகளை பல வருடங்களாக கேட்டு வளர்ந்த ஜடேஜா இப்போது தோனியின் வியூகங்களுக்கு எதிராகவே செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அதே சமயம் இத்தனை ஆண்டுகளாக ராஜஸ்தான் அணியை தனது தோளில் சுமந்த சஞ்சு சாம்சன் இப்போது அந்த அணி பந்துவீச்சாளர்களின் பலவீனங்களை CSK வீரர்களிடம் பகிர்ந்து கொண்டு ராஜஸ்தானை வீழ்த்த வியூகம் அமைப்பார். இந்த 2 வீரர்களுக்கும் இது ஒரு உணர்ச்சிபூர்வமான போட்டியாக அமையப் போகிறது. CSK அணியை பொறுத்தவரை சஞ்சு சாம்சன், சிவம் துபே, ருதுராஜ் என ஒரு வலுவான பேட்டிங் வரிசையும், ராஜஸ்தான் அணியை பொறுத்தவரை ஜடேஜா மற்றும் சாம் கரன் வருகையால் ஒரு மிகச்சிறந்த ஆல்ரவுண்டர் வரிசையும் கட்டமைக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக வெளிவந்துள்ள இந்த 20 போட்டிகளுக்கான அட்டவணையில் இந்த மார்ச் 30ஆம் தேதி நடைபெறும் போட்டிதான் தற்போது கிரிக்கெட் வட்டாரங்களில் மிகப்பெரிய விவாதப் பொருளாக மாறியுள்ளது. பழைய தோல்விகளை மறந்து புதிய வீரர்களுடன் புதிய நம்பிக்கையுடன் CSK தனது வெற்றி பயணத்தை தொடங்குமா? அல்லது தனது முன்னாள் வீரர்களான ஜடேஜா மற்றும் சாம் கரனின் உதவியுடன் ராஜஸ்தான் அணி CSKவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். IPL திருவிழா தொடங்க இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் இந்த முதல் போட்டியில் சஞ்சு சாம்சன் மற்றும் ரவீந்திர ஜடேஜா இருவரில் யார் ஆதிக்கம் செலுத்துவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? CSK அணியின் இந்த புதிய படைப்பிரிவு பற்றி உங்களின் எதிர்பார்ப்பு என்ன? உங்களின் மதிப்புமிக்க கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான கிரிக்கெட் அப்டேட்களுக்கு நமது சேனலை தொடர்ந்து பின்பற்றுங்கள். நன்றி, வணக்கம்.